Hi, praise Lord. God is saying unto you, Jesus has given the glory of the Father to you. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்திய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல எதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னா, ஆமென், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அதாவது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறது போல, ஆமென், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதான ஜனங்களாகிய பிள்ளைகளாகிய நம்மளும் ஒன்றாய் இருக்கும்படி, அதாவது ஆண்டவரோட ஒன்றாய் இருக்கும்படிக்கு பிதா அவருக்கு கொடுத்ததான மகிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன், யாருடைய ஆமென் சந்ததியில இருக்கிறேன், யாருடைய பேக்ரவுண்ட்ல நிற்கிறேன், யாரோட ஃபேமிலியில நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உலக பிரகாரமா உங்களுடைய ஜெனரேஷன்ஸை நீங்க யோசிக்கிறத விட அதிகமா நீங்க உங்களை குறித்து யோசிக்க முடியும். இந்த வசனத்தின் படி எப்படின்னா, ஆமென், பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறது போல, ஆமென், நீங்கள் தேவனோடு ஒன்றாய் இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட கிளப் பண்ணி இருக்கிறீங்க, அதாவது யுனைட் பண்ணி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இயேசு இங்க சாட்சியாக இந்த வசனத்தை சொல்றாரு. ஆமென், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், நீங்க தனிமையாக விடப்பட்டவர்கள் அல்ல. ஆமென், உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்க முடியாது. உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா நீங்க ஆண்டவரோட ஒன்றாய் இருக்கும்படிக்கு பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை, ஆமென், அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாராம். அப்போ ஆண்டவருடைய மகிமையை நமக்கு எதுக்காக அவர் கொடுக்கணும்? ஆமென். அப்போ நமக்கு அந்த மகிமையை கொடுத்திருக்கிறாரு, நம்ம அந்த மகிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம ஆண்டவரோட ஒன்றாக இருக்கும்படிக்கு, அதாவது சிந்தனையிலையும் சரி, அவருடைய திட்டங்களிலேயும் சரி, ஆண்டவர் உங்க மேல வைத்ததான அவருடைய பிளான்லையும், ஆமென், உங்க வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியங்களிலேயும் நீங்க அவரோட ஒரே மனதாக, ஒரே இசைந்த ஒரு சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த மகிமையை தந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமை உங்களை எதற்கு நேராக நடத்துகிறது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நீங்க கைவிடப்பட்ட மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் நீங்க நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் ஆமென், ஜனங்கள் என்னை சுற்றி யாருமே இல்லை, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை, எனக்கு இந்த காரியத்தை எப்படி இதை சரியா செய்யறது எனக்கு ஞானமே இல்லை, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது எனக்கு இதுல தூக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவரோட ஒன்றா இருக்கிறபடினாலே ஆண்டவரே உங்களுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் பிதா இயேசுக்கு கொடுத்தான மகிமையை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறபடினாலே அந்த மகிமை நம்மை அவரோடு உள்ள உறவுக்கு நேராக நடத்தும். அதனால மகிமை ஆண்டவருக்கு ஒரு உறவுக்கு நேராக ஆமென் உங்களை நடத்துகிறபடினால அந்த உறவுல நீங்க நிலைநிறுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவார். ஆமென்.